அழகான மலையடிவார கிராமம் அது. அங்கே ஒரு பெரியவர் இருந்தார். அவருக்கு ஒரு கவலையும் இருந்துச்சு. அதாவது அவருடைய செல்ல மகன், ஒரே பையன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டாரு. ஒரே பையனை ரொம்ப செல்லமா வளர்த்த. ஆனா இப்போ அவன் சொந்தமா ஒரு வேலைக்கு போனாதானே அவனுக்கு மரியாதை. அவனும் அவன் வாழ்க்கையை பார்த்துக்க முடியும். எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டானே. கடவுளே, இதுக்கு நீதான் ஒரு தீர்வை காட்டணும். எனக்கு ஏதாவது ஒரு யோசனையை கொடு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த பெரியவர் ரொம்பவே யோசனையில் இருந்தார். அப்போ தான் அவருக்கு திடீர்னு ஒரு புத்தகம் ஞாபகம் வந்தது. ஆமாம், அந்த புத்தகத்தில் அவர் வாசித்தது அவருக்கு ஞாபகத்துக்கு வந்தது. உடனே அவர் அவருடைய மகனை கூப்பிடுறாரு. ராமு, ராமு. என்னப்பா கூப்பிட்டீங்களா? ஆமாப்பா. சொல்லுங்க, என்ன வேணும்? கொஞ்சம் வெளியே போகலான்னு இருக்கேன். வெளியே வா. எதுக்காகப்பா? ஆமா, வீட்டுக்குள்ளேயே இருந்தா ரொம்ப போர் அடிக்குதுப்பா. அதனால கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு என் நண்பர்களை பாத்துக்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு. சரி, எனக்கு ஒரு உதவி தேவைப்படுது, செய்வியா? என்னப்பா சொல்லுங்க. என் கையில இருக்கு இல்லையா, இந்த கடிகாரத்தை கொண்டு போய் மார்க்கெட்ல எவ்வளவு விலை வரும், இதோட மதிப்பு என்னவா இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் கேட்டுட்டு வரியாப்பா? ஏன்பா, இது உங்களுடையது தானே, இதனுடைய மதிப்பு உங்களுக்கு தெரியாதா? கொஞ்சம் கேட்டுட்டு வந்து சொல்லேன்பா. சரி, நான் உங்களுக்காக அதை செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமு அந்த கடிகாரத்தை எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டுக்கு போனான். அங்கே ஒருத்தரில் பல பேர்கிட்ட ராமுவை அவங்க அப்பா விலை கேட்க சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி ராமுவும் கேட்க ஆரம்பிச்சான். என்ன இன்னைக்குன்னு பார்த்து மார்க்கெட் ரொம்பவும் காலியா இருக்கு. சரி, அதுவும் நல்லதுதான். ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட கேட்போம். அண்ணா, சொல்லுப்பா, என்ன வேணும்? காய்கறி எதுவும் வேணுமா? இல்லண்ணா, எனக்கு ஒரு உதவி வேணும். என்னால் முடிஞ்ச உதவியே செய்கிறேன். கையில இருக்கு இல்லையா இந்த கடிகாரம், அதோடைய விலை எவ்வளவு இருக்கும்? இது பார்க்க ரொம்ப பழமையான கடிகாரம் மாதிரி இருக்கு. இப்போ நான் சமீபத்தில் பார்த்த ஞாபகம் கூட இல்லை. அதனால எப்படியும் ஒரு 800 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் கூட வரும்னு நினைக்கிறேன்ப்பா தம்பி. அப்படியா நான் சொல்றீங்க? சரி, ரொம்ப நன்றிங்கண்ணா. காய்கறி எதுவும் வாங்கிட்டு போயேன்ப்பா. நான் வீட்டுல இருக்கு, நான் அப்புறமா வந்து வாங்கிக்கிறேன். என்ன இந்த தம்பி வந்தா விலையை கேட்டுட்டு அப்படியே போறானே, வியாபாரம் பண்ணுவான்னு நினைச்சேன். அடுத்து யாராவது வராங்களா பாப்போம். கொஞ்ச தூரம் கழிச்சு இன்னொரு இடத்துக்கு போனா ராமு. அங்கேயும் நிறைய பேர் இருந்தாங்க. அங்க விலையை கேட்க ஆரம்பிச்சான். அக்கா அக்கா, ஒரு நிமிஷம் நில்லுங்களேன். என்னப்பா சொல்லு. அக்கா, என்கிட்ட இருக்குல்ல இந்த கடிகாரம், இது எவ்வளவு இருக்கும், இதோட மதிப்பு என்னவா இருக்கும்னு சொல்லுங்களேன். கடிகாரத்துக்கு என்ன மதிப்பு கேட்கறிய தம்பி? அக்கா, எங்க அப்பா தான்க்கா கேட்டுட்டு வர சொன்னாரு, கொஞ்சம் தயவு செஞ்சு சொல்லுங்களேன் தெரிஞ்சா. இது எப்படியும் ஒரு 500ல இருந்து 600 ரூபாய் இருக்கும் தம்பி. அப்படியா அக்கா? சரிங்கக்கா, நன்றி. சரிப்பா. இந்த மாதிரி பல பேர்கிட்ட ராமு விலை கேட்டான். நிறைய பேருடைய விலை 500 ரூபாய், 600, 800, 1000, சிலர் ஒரே மாதிரி விலையை கூட சொன்னாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு திரும்பவும் ராமு அவங்க அப்பா கிட்டேயே போனான். அப்பா அப்பா. சொல்லுப்பா ராமு, வந்துட்டியா? நான் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். அப்பா, இதோடைய விலை சிலர் 500, 600, 800, ஏன் 500ல இருந்து 1000 ரூபாய் வரைக்கும் போகும்னு சொல்றாங்கப்பா. அப்படியாப்பா? சரி, இத என்கிட்டயே கொடு. இதாங்கப்பா. சரி, நான் வெளியே போயிட்டு வரேன்ப்பா. பார்த்து போயிட்டு வாப்பா, கொஞ்சம் சீக்கிரமா வந்துடு. சரிங்கப்பா. அப்படின்னு சொல்லிட்டு ராமு அங்கிருந்து கிளம்பிட்டான் அவன் நண்பர்களை பார்க்கறதுக்கு. வழக்கம் போல ஊர் சுத்த தான் போறான். வேலைக்கு எந்த முயற்சியும் செய்யல. அவங்க அப்பாவும் சரியா அமைதியா இருந்தாரு. அடுத்த நாள் காலையில விடிஞ்சது. அடுத்த நாள் காலை. ராமு, வந்துட்டியா? சரி, எனக்கு ஒரு உதவி தேவைப்படுதுப்பா. இன்னைக்குமா? சரி, சொல்லுங்க. கடிகாரம் இருக்கு இல்லையா? ஆமா, இதோடைய மதிப்பு தான் நேற்று கேட்டுட்டு வந்து சொன்னேனேப்பா. அப்புறம் என்ன, விற்கணுமா? இல்ல, விக்கலாம் வேண்டாம்ப்பா. இதுக்கு இந்த கடிகாரத்துக்குள்ள இருக்க நேரம் இருக்கு இல்லையா, அதோடைய மதிப்பு என்னன்னு கொஞ்சம் கேட்டுட்டு வந்து சொல்ல முடியுமா? நேரத்தோட மதிப்பா? என்னப்பா சொல்றீங்க? இது எனக்கு புரியலையே. சரி, சொல்றீங்க, போய் விசாரிச்சு பாக்குறேன், யாருக்காவது தெரியுமான்னு. அப்படின்னு சொல்லிட்டு ராமு மறுபடியும் மார்க்கெட்டுக்கு கிளம்பினான். அண்ணா அண்ணா. இல்லப்பா தம்பி, என்ன வேணும்? அண்ணா, இந்த கடிகாரம் இருக்கு இல்லையா, இதுக்குள்ள இருக்க நேரத்தோட மதிப்பு என்னன்னா எவ்வளவு விலை இருக்கும்? என்னப்பா சொல்ற? உன் கேள்வி சரிதானா? இந்த கடிகாரத்தோட விலையை கேக்குறியா? இல்லண்ணா, அந்த கடிகாரத்துக்கு உள்ள இருக்க நேரம் இருக்கு இல்லையா, அதோட விலைய கேட்டேன். தம்பி, என்னாச்சு உனக்கு? காலையில தூக்க கலக்கத்துல வந்துட்டியா? போ, பத்திரமா வீட்டுக்கு போய் சேரு. இவர் இப்படி சொல்றாரு அப்படின்னு ராமுவை சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போயிட்டாரு. ஆனாலும் ராமுவுக்கு சரி நம்ம அப்பா சொல்லியிருக்காரு, இன்னும் யாரையாவது கேட்டு பார்ப்போம் அப்படிங்கிற எண்ணம் வந்தது. ஒரு பெரியவர் இருக்காரு, அவரை கேட்டு பாப்போம். யா சொல்லுப்பா, என்ன வேணும்? ஐயா, இந்த கடிகாரம் இருக்கு இல்லையா, இதுக்குள்ள இருக்க நேரத்தோட மதிப்பு எவ்வளவு இருக்கும்? தம்பி, என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? கேலி பண்றதுக்கு காலையிலே வந்துட்டியா? நானே வியாபாரத்துக்காக இருக்க டென்ஷன்ல இருக்கேன். முதல்ல என்ன டென்ஷன் பண்ணாம இங்க இருந்து கிளம்பி. சரியான ஆளா இருப்பான் போல இருக்கு. காலையிலே வந்து என்ன டென்ஷன் பண்றான். இல்லங்க ஐயா, இந்த கடிகாரத்துக்குள்ள இருக்க நேரத்தோட மதிப்பு தான் கேட்டேன், நான் வேற எதுவுமே செய்யல. நீ யோசிச்சுதான் சொல்றியா? எனக்கு அதெல்லாம் தெரியல. முதல்ல இங்க இருந்து கிளம்பு, நான் வியாபாரத்தை பார்க்கணும். இந்த மாதிரி ராமு எல்லார்கிட்டையும் போயிட்டு அந்த கடிகாரத்துக்குள்ள இருக்க நேரத்தை பத்தி விசாரிக்கிறத பழமையான பொருட்கள் விற்கும் கடையிலுடைய நபர் கேட்கிறாரு. அவரு கடைக்குள்ள இருந்தே ராமுவை இப்படி கூப்பிடுறாரு. தம்பி, கொஞ்சம் உள்ள வரியாப்பா? இங்க யாருமே இல்ல, நம்மள கூப்பிடுற சத்தம் கேக்குது. யாராவது என்ன கூப்பிட்டீங்களா? ஆமா தம்பி, இந்த பழமையான பொருட்கள் விற்கிற கடைக்குள்ளவா? நான் அங்க இருந்து தான் பேசுறேன். வெளியே இருந்து பார்த்தா உள்ள என்ன இருக்குன்னு அவ்வளவா தெரியாது. ஏன்னா நான் உள்ள இருக்க ரூம்ல இருக்கேன். கொஞ்சம் வாப்பா. சரி, இவர்கிட்டயாவது கேட்டு பாப்போம், இவருக்கு தெரிஞ்சா சந்தோஷம் தானே, அப்பாவுக்கு உதவி செஞ்ச மாதிரி இருக்கும். இல்ல தம்பி, ரொம்ப நேரமா நீ எல்லார்கிட்டயும் ஒரு சந்தேகம் கேட்டுட்டு இருக்கியே, என்னாச்சு? ஐயா, இந்த கடிகாரத்தோட உள்ள இருக்க நேரத்தோட மதிப்பை பத்தி கேட்டேன். மதிப்பை பத்தியா? இந்த கேள்வி உன்னை யார் கேட்க சொன்னா? அப்பா தாங்க ஐயா.
நீ அவருக்கு ரொம்ப செல்லமான பிள்ளையோ? ஆமாங்க ஐயா, நான் ஒரே பையன், ரொம்ப செல்லமா வளர்த்தாரு. என்னப்பா பண்ற? ஏதோ வேலை செய்யறியா? ஐயா, நான் என்னுடைய நண்பர்களோட வெளியே போகணும். நீங்க தேவையில்லாம ஏன் பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சா பதில் சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு விடுங்களேன். நேரத்துக்கு மதிப்பே கிடையாதுப்பா. உன்கிட்ட கோடி ரூபாய் கூட இருக்கலாம். ஆனா அந்த கோடி ரூபாவை கொடுத்து நேற்றைய தினத்தை உன்னால வாங்க முடியுமா? ஏன் இப்போ முன்னாடி கொஞ்ச நேரம் அங்க எங்க சுத்திக்கிட்டு இருந்தே அந்த நேரத்தை உன்னால வாங்க முடியுமா? முடியவே முடியாது. அதனால நேரம்ன்றது விலை மதிப்பற்றதுப்பா. ஆனா அந்த விலை மதிப்பற்ற பொருளையும் நீ ரொம்பவும் என்ன எப்படி சொல்றது, பொக்கிஷம் மாதிரி கையாளணும் அப்படின்னா வரப்போற காலத்தை நீ எவ்வளவு பக்குவமா உபயோகிக்கிறியோ அதுலதான்ப்பா இருக்கு. என்னங்க ஐயா சொல்றீங்க? நேரம் யாருக்காகவும் காத்திருக்காது தம்பி. நீ உன்னுடைய கடந்த காலத்தை மாத்த முடியாது. காலத்துல என்ன நடக்கும்னு உனக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது அந்த நேரத்தோட மதிப்பு இப்போ உனக்கு புரியுதா? அதுக்கு விலை மதிப்பே கிடையாது. ரொம்ப நன்றிங்க ஐயா. இது தெரியாம நான் என்னுடைய நேரத்தை ரொம்பவுமே வீணடிச்சிட்டேன். இதுக்காக தான் எங்க அப்பா இப்படி ஒரு கேள்வியை என்கிட்ட சொல்லி அனுப்பியிருப்பார் போல. ரொம்பவும் நன்றி. ராமு தன்னுடைய தவறை உணர்ந்துட்டு தன்னுடைய அப்பா கிட்ட ரொம்ப வேகமா போனான். அப்பா அப்பா ராமு வந்துட்டியா? அப்பா, என்னை மன்னிச்சிடுங்கப்பா. ஏன்பா மன்னிப்பெல்லாம் கேட்கற, என்னாச்சு? இல்லப்பா, நான் நேரத்தோட மதிப்பையும் புரிஞ்சுக்கல, உங்களுடைய அன்பையும் நான் புரிஞ்சுக்கலப்பா. நான் நல்லா இருக்கணும்னு நீங்க எவ்வளவோ செஞ்சீங்க. ஆனா நான் அதெல்லாம் எடுத்துக்கவே இல்லை. அதாவது சரியான விதத்துல அதை பயன்படுத்திக்கலப்பா. இனிமே நான் படிச்ச படிப்புக்கு உண்டான ஒரு வேலையை தேடி உங்களையும் நல்லா பாத்துக்கிறேன்ப்பா. என்னை மன்னிச்சிடுங்க. தேவையில்லாத வேலைகளையும் தேவையில்லாம ஊர் சுத்துறதையும் இப்பத்துல இருந்து நான் நிறுத்திடுறேன்ப்பா. நேரம் விலை மதிப்பற்றது, அது ஒரு பொக்கிஷம்ங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. இப்பவே எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் எனக்கு ஒரு வேலை வேணும், அதுக்கு உதவ முடியுமான்னு கேட்க போறேன். ரொம்ப சந்தோஷம்ப்பா. உனக்கு நான் சொல்ல வேண்டியது இதுதான். நேரம் அப்படிங்கிறது ஒரு பொக்கிஷம். அதை சரியா பயன்படுத்தினா உன்னுடைய வாழ்க்கை வளமாகும். ரொம்ப நன்றிப்பா, என்னை மன்னிச்சிடுங்க. மன்னிப்பெல்லாம் எதுக்குப்பா? நீ நல்லா இருக்கணும், அது மட்டும்தான் எனக்கு வேணும். ராமுவோட அப்பா ரொம்ப சந்தோஷமாயிட்டாரு. ஆமா, நேரம் அப்படிங்கிறது ஒரு பொக்கிஷம், எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பொக்கிஷம். எல்லா பணக்காரங்க ஏழை எல்லாருக்குமே அந்த 24 மணி நேரங்கிறது சரி சமம் தான். அதை யார் யார் எப்படி உபயோகிக்கிறாங்க, எப்படி பயன்படுத்தி அவங்களுடைய வாழ்க்கை வளமாகுது அப்படிங்கிறதுல தான் விஷயமே இருக்கு. நீங்க உங்களுடைய நேரத்தை ரொம்பவும் பார்த்து பக்குவமா உபயோகிங்க, நல்லபடியா இருப்பீங்க. உங்களுடைய நேரத்தை கொஞ்சம் உங்களுக்கு நெருக்கமானவர்கள் உண்மையான உறவுகளுக்காகவும் செலவிடுங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவும் பெரிய பரிசாக இருக்கும். நீங்கள் எவ்வளோதான் விலை கொடுத்து பொருட்கள் வாங்கி கொடுத்தாலும் நீங்கள் உங்களுடைய நேரத்தை செலவிட்டு அவங்க கூட இருக்க அன்பை பகிர்ந்துக்கிற மாதிரி கண்டிப்பாக வராது. வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இவ்வளோ தூரம் ஃபுல்லாக பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். விரைவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான நல்ல கருத்துள்ள ஸ்டோரியோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.